அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறது பதன்னு சொன்னால் அரபால் அல்ஃபால் சொற்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் வாயால் மொழியக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் சொற்கள் என்று சொல்லுவோம். சிங்களத்தால் பத, அப்படி இல்லாட்டி வச்சனம் என்றும் நாங்கள் சொல்லுவோம். அரபில் நாங்கள் அல்ஃபால் என்று சொல்லுவோம். இப்போ நான் பார்ப்போம்டா, லஃபுல் என்றது 3ஆக பிரியும். அரபுலையும் தான் சிங்களத்துலேயும் 3 பங்காக பிரியுது. ஃபஸ்ட் இது தான் நாம பத. நாங்கள் மொழியக்கூடிய எல்லாமே இந்த 3 உள்ளுக்கு தான் அடங்கும். அப்போ நாம பதன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒரு பொருளுடையோ இல்லாட்டி ஒரு ஆளோ இல்லாட்டி ஒரு ஊர், நாங்கள் எதுக்கு அதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கிறோமோ ஒரு பேர், அதுக்கு நாங்கள் நாம பதன்னு சொல்லுவோம். ரெண்டாவது தான் கிரியாபத அல் அஃபால். கிரியாபதன்னு சொன்னால் வினைச்சொல், அல் அஃபால் வினைச்சொல் நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது தான் 3வது தான் நிபாத பத அல் ஹுரூஃப். நிபாத பதன்னு சொன்னா இடை சொற்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேச போக்கில் நாங்கள் எதை பேசினாலும் நாங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொன்றிலையும் இந்த 3 விஷயங்களும் அடங்கிக்கும். ஒன்று அது நாம பத பேர் சொல்லாய்க்கும், இல்லாட்டி கிரியாபத வினை சொல்லாய்க்கும், அது இல்லாட்டி நிபாத்த பத அது இடை சொல்லா குடைக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் 3 உதாரணம் பார்ப்போம். நாம பத அதுக்கு உதாரணமாகி கமன்னு சொன்ன ஊர். அதே மாதிரி ரெண்டாவது கமால்ண்டா ஒரு பேர் உண்டு, ஆண், ஒரு ஆணுக்கு வைக்கக்கூடிய பேர் உண்டு. அதே மாதிரி கடைசியில் குருத்துமியன்னு சொன்னால் ஆசிரியை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உதாரணம் கிரியாபத ஃபியட்களுக்கு அப்படின்ற வினை சொல்லுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு துவனவா என்ற வார்த்தை நாங்கள் பாவிக்கிறது ஓடுகிறான் என்று சொல்கிறதுக்கு தான் நாங்கள் துவனவா என்றதை பாவிக்கிறோம். பல்னவா என்றதை பார்க்கிறான் என்றதை நாங்கள் குறிக்கிறதுக்கு பாவிக்கிறோம். அதே மாதிரி பொனவா என்றது குடிக்கிறான் என்றதை சொல்கிறதுக்கு பாவிக்கிறோம். அடுத்து நிபாத்த பத இடைச்சொற்களுக்கு நாங்கள் உதாரணம் பார்ப்போம்டா. எஹமனங் என்று சொன்னேன்டா அப்படி என்றால். உதாரணமாக சொல்ல போனேன்டா, ஏமனங் மம கிஹிங் என்னங், அப்படி என்றால் நான் போயிட்டு வாரேன். ரெண்டாவது தான் வடான்னு சொன்னேன்டா விடன்னு அர்த்தம். விடண்டா அதுக்கு உதாரணம் மம ஒயாட்ட வடா லஸ்தனாய், நான் உன்னை விட அழகானவன். 3வது எக்கபாரட்டம திடீரென்று இல்லாட்டி ஒரே அடியா, நாங்கள் பேச போக ஒரே அடியா. அப்போ அதுக்கு உதாரணம் எக்கபாரட்டம மம பயவுனா, ஒரே அடியா திடீர்னு நான் பயந்தேன். இப்படின்ட்டு எங்களுக்கு பாவிக்கலும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோ சீரீஸில் ஆரம்பத்துலேருந்து பார்க்காம இடையிலேருந்து பார்க்குறீங்கண்டா ஃபஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த நான் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றும் லேசாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.